எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி சேர்த்த தயவுக்காக தேவனை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த உபவாச நாளின் இந்த 10வது நாளையும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட்டி தந்து அதிசயமாய் நம்மை வழி நடத்தின கிருபைக்காக தேவன் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து அதிசயமாய் நம்மை வழி நடத்துவாராக. தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த 10வது உபவாச நாளை கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லா கட்டுகளையும் இந்த தெய்வன் உடைத்து போடுங்கப்பா. சமாதானத்தாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. எல்லா சத்துருவின் அந்தகார கிரிகளின் வல்லமைகளை நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். இந்த நாளில் எல்லா கிருபையினாலைகளும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தெய்வன் எங்களுக்கு தந்து இந்த நாளில் எங்களை அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா கிருபையினாலும் என் தெய்வனங்களையும் நிரப்புங்கப்பா. அப்படி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வேதனையோடு, கஷ்டங்களோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களின் கட்டுகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயத்து நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதத்து நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. விடுதலை நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் தேவன் நாள் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு தருகின்ற வார்த்தை ஒரு சில வினாடிகள் அப்படியே சிந்தித்துவிட்டு தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக இதனுடைய சமூகத்தில் அப்படியே காத்திருப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடிக்கு இந்த 10வது உபவாச நாளில் கூட தேவன் நம்மை நடத்தும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அவைகளை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கும் இந்த 10வது நாளில் தேவன் நம்மை முழுவதுமாய் நடத்தும்படியாய், முழுவதுமாய் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். 1வது நாளில் தேவன் நம்மளுக்கு சொன்ன வார்த்தை, தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள், பலங்கொண்டு திடமனதாயிரு. 1வது உபவாச நாளில் தேவன் நமக்கு கொடுத்த காரியம், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவன் நம்மை பலப்படுத்தினார். அதன் 2வது நாளில் உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே போம், ஒரு வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி வருவார்கள், 7 வழியாய் ஓடி போகும்படியாய் உனக்கு எதிராய் செயல்படுகின்ற எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காமல் போக பண்ணுவார். 3வது நாளில் தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம், களிப்பின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்க பண்ணி சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம் கேட்க பண்ணி உன்னுடைய சிறையிருப்பை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். 4வது நாளில் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், பராக்கிரமமாய் காரியங்களை நீ செய்யும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னுடைய ஜனத்தை நீ வழி நடத்துவாய், தேவனோடு கூட இருந்து நடத்துவார், அற்புதங்களை காண செய்வார் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி பராக்கிரமசாலியாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா விதமான அமலேக்கிய ஆவிகள், மீதியானி ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்தார். 5வது நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கின்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நடத்தினார். 6வது நாளில் எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவருடைய சமூகத்தில் நெருங்கி அவரோடு கூட நாம் ஜீவிக்கும் போது நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை ஆதி முதலே தெரிந்து கொண்ட கர்த்தர்.
இப்ராஹிமாய் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தின கர்த்தர். மறுபடினால் உன் நிமித்தம் என் இருதயம் கொதிக்கிறது என்று சொல்லி நமக்காகவே காத்திருக்கின்ற கர்த்தர் நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி தேவன் நம்மை நடத்தினார். 7வது நாளில் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? தேவன் நம்மை முழுவதுமாய் சுற்றி வேலி அடைத்துக் கொள்கிறவர். அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். யோபுவை எப்படி தேவன் சூழ வேலி அடைத்திருந்தாரோ அதே போல நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து நம்மை சுற்றி வேலி அடைக்கிற கர்த்தர். 8வது நாளில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அக்ஸா கேட்டபோது, தன் தகப்பனிடத்தில் கேட்டபோது, கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் தேவன் நீர்ப்பாய்ச்சலான அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்தினார். 9வது நாளில் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத்துக்கு சொன்ன அந்த வார்த்தை தேவனை மாத்திரமே நம்பி வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் அவருடைய சட்டைகளின் கீழ், கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடினால் நிச்சயமாய் நிறைவான பலன் தேவன் தந்து நம்மை வழி நடத்துகிறவர். ஒருபோதும் ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அதிசயமாய் தேவன் நடத்துகிறவர். இந்த 10வது நாளில் தேவன் நமக்கு சொல்கின்ற வார்த்தை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக இத்தனை நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தபடியினால் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. அந்த சங்கீதத்தின் பின்பகுதிகளை பார்க்கும்போது தேவன் நமக்கு செய்த உபகாரங்கள் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. உபகாரங்களை ஒன்றுண்டாய் நாம் பார்க்கும்போது 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போதும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை முழுவதுமாய் கழுவி நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி அவருடைய பிள்ளையாய் தேவன் நம்மை மாற்றினார். தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். பாவத்திற்கு அடிமையாகி வேதனையோடு காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அதிசயங்களை காண செய்தார். அது மாத்திரமல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா நோய்களையும் தேவன் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாய் பயந்து காணப்பட்ட அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றினார். தேவனோடு கூட நெருங்க முடியாத சூழ்நிலையோடு காணப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி, அறியாமைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனோடு கூட நெருங்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, நம்முடைய பிராணனை எல்லா அழிவுக்கும் விலைக்கு மீட்டு கொண்டார். சூழ வேலி அடைத்து கொண்டு அதிசயமாய் நம்மை நடத்தினார். அது மாத்திரமல்ல, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மோடு கூட காணப்பட்டபடினால்தான் நாம் இதனால் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். நம்மை விட நல்லவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். தேவனை இதுவரை அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான தெய்வம் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டபடினால், அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டபடினால் இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையான அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து நம்முடைய வாயை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என்றைக்கும் வாலிபர்களைப் போல தேவனுடைய சமூகத்தில் ஓடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஒடுங்கி போகாதபடிக்கு பலம் கொண்டு திடமனதாய் இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஓடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்து அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி தேவன் நம்முடைய இந்த வாழ்நாளில் நமக்கு சொல்லி தேவன் நம்ம இந்த போட்டுகிறார். தேவனுடைய சமூகத்தை அந்த 10வது உபவாச நாளில் இந்த வார்த்தையை முழுவதும் அப்படியே பற்றி கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த நாளை என் தேவன் எனக்கு ஆசீர்வதித்தாங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒரு நேரமாவது ஆகாரத்தை
அப்படி ஒதுக்கி வைத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அவர் நம்முடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய நுகத்தில் நாம் பூட்டப்பட்டவர்களாக அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்காய் தேவனுடைய சமூகத்தில் நிற்போம். நிச்சயமாய் நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன். அல்லேலூயா.